டென்டல் கிளினிக்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்களா? இல்ல முன்னாடி வந்து பேஷண்ட் யூஸ் பண்ண அதையே நம்ம வாய்க்குள்ள விடுறாங்களா? எத்தன பேர் இத யோசிச்சிருப்போம்? வாங்க, என் கிளினிக்கோட ஸ்டெரிலைசேஷன் புரோட்டோகால உங்களுக்கு காட்டுறேன். யூசுவலா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா என்னோட ட்ரீட்மெண்ட் டேபிள் இந்த மாதிரி தான் மெஸ்ஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சிஸ்டர் கிளவுஸ், காட்டன், சிரிஞ்சஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுடுவாங்க. ஒவ்வொரு ரூட் கெனால் ஃபைலையும் ஸ்பிரிட்டட் காஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. இன்கேஸ் அந்த ஃபைல் டேமேஜ்டாவோ இல்லை பென்ட்டாவோ இருந்துச்சுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புது ஃபைல்ஸை அதில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாட்டர் அண்ட் சோப் கலந்த லிக்விடை யூஸ் பண்ணி எல்லா சர்ஃபேஸஸையும் நீட் அண்ட் க்ளீனாக வாஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்ஸை அதுக்கான கலர்டு பின்ஸில் செப்பரேட் பண்ணிடுவாங்க. வாஷ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓவர் நைட் ஒரு காட்டன் கிளாத்ல ட்ரையிங்காக வச்சுட்டு காலையில் வந்தோடனே அதை ஆட்டோக்ளேவ் பவுச்சஸில் பேக் பண்ணி சீல் பண்ணுறாங்க. எண்டோ பாக்ஸஸ் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஆட்டோக்ளேவ் டேப்ஸ் ஒட்டி அதில் டேட்ஸையும் எழுதி மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க பேக் பண்ணி வச்ச ஐட்டம்ஸை ஒரு ப்ரீமியம் பி கிளாஸ் ஆட்டோக்ளேவ்ல லோட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக ஸ்டெரிலைசேஷன் சைக்கிள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோக்ளேவ்டு பவுச்சஸை அவங்க வெளியில எடுத்து யூவி சேம்பருக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இப்போ ஸ்டெரைல் பவுச்சஸ் நெக்ஸ்ட் பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ரெடி. See you.